ஆந்திராவில் நச்சுவாயு கசிவு ஏற்பட்டது எப்படி என்பது தொடர்பாக பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவை குறித்து பார்க்கலாம். நச்சுவாயு கசிந்த எல்ஜி பாலிமர்ஸ் தொழிற்சாலை பிரிட்ஜில் பயன்படும் குளிர்விப்பான், தெர்மோகோல் உள்ளிட்டவற்றை தயாரிக்கிறது. 1961ஆம் ஆண்டில் ஹிந்துஸ்தான் பாலிமர்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆலை பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு தென்கொரியாவின் எல்ஜி நிறுவனத்தின் கைகளுக்கு 1997ஆம் ஆண்டு வந்தது. அந்த நிறுவனம் அளித்திருக்கும் தகவல்களின்படி 1800 டன் அளவுக்கு ஸ்டைரீன் வாயு திரவ நிலையில் ராட்சத டேங்குகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. முழு முடக்கத்தின் போது 40 நாட்களாக ஆலை செயல்படவில்லை. தளர்வு அறிவிக்கப்பட்டு ஆலை செயல்பட அனுமதி கிடைத்ததும் பணியாளர்கள் முதற்கட்ட பராமரிப்பு பணியை மேற்கொண்டு இயந்திரங்களை இயக்குவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். நீண்ட நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாலும் வெப்பநிலை மாற்றத்தாலும் ஸ்டைரீன் இருந்த டேங்குகளில் தாமாகவே சில வேதிவினைகள் நடந்திருக்கின்றன. அதனால் திரவ நிலையில் இருந்த ஸ்டைரீன் ஆவியாகி கசிந்து புகைப்போக்கி வழியாக வாயுவாக வெளியேறியிருக்கிறது. ஸ்டைரீன் வாயுவை உணர்ந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் வகையிலான சைரன்கள் ஆலையில் இருக்கின்றன. கசிந்து வெளியான வாயு வேதி மாற்றம் அடைந்ததால் சைரன்கள் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. வேதிவினைக்கு உள்ளான ஸ்டைரீனை சமநிலைப்படுத்துவதற்கு போதுமான ரசாயனங்களும் ஆலையில் கையிருப்பில் இல்லை. 1 மணி நேரத்துக்குள்ளாக கசிவு நிறுத்தப்பட்டாலும் அதற்குள்ளாகவே கசிந்து வெளியான வாயு காற்றில் பரவி மக்களை பாதித்திருக்கிறது. உடலுக்குள் சென்ற வாயு நுரையை உருவாக்கி உயிரை பறித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எல்ஜி பாலிமர்ஸ் போல ஏராளமான ஆலைகள் ஸ்டைரீன் வாயுவை பயன்படுத்துகின்றன. அவையும் பல நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட இருக்கின்றன. அவற்றின் பாதுகாப்பு இப்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக எம். மணிகண்டன்.